ஹாய்! இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, முருங்கைக்காய் சாம்பார், துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கேஸ்டர் ஆயில் சேர்த்து ஒரு 2 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறோம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து, கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறோம். ஆனியன் நல்லா குக் ஆனதும் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறோம். ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணலாம். ஆனியன் அண்ட் டொமேட்டோ நல்லா குக் ஆனதும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் ஆட் பண்ணுறோம். அதாவது ட்ரம்ஸ்டிக் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கிறோம். குக் ஆனதும் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாம்பார் பவுடர் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து டேமரின் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறோம். எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னாலும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா குக் ஆனதும் வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பை ஆட் பண்ணி இன்னொரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறோம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு சாம்பார் ரெடி. இட்லி எப்பயும் போல் மேக் பண்ணி எடுத்துட்டு சூடான இட்லி ப்ளஸ் சூடான சாம்பார் வச்சு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.